வரைக்கும் நாம அந்த அயன் பாக்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அயன் பாக்ஸ் நாம யூஸ் பண்ற அயன் பாக்ஸ் தானே. அதுல எப்படி திடீர்னு ஷாக் அடிச்சது? ஒருவேளை தென்னரசு மாமாவோட சூழ்ச்சியா இருக்குமோ? அன்னைக்கு ரோட்ல கார் இடிக்க வந்துச்சு, இன்னைக்கு பிளக் பாயிண்ட்ல ஷாக் அடிக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. நல்ல வேளை அத்தை இதுல மாட்டிக்க பார்த்தாங்க. தென்னரசு மாமா தான் என்ன பழிவாங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காரு. இது அவர்தான் செஞ்சாரான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சக்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கையில காயத்தோட இப்படி வேலை செய்யணுமா? எம்டிக்கு ஒரு மெயில் அனுப்பணும், அதான் நான் அனுப்பிட்டு இருக்கேன். மெயிலா? உனக்கு தான் கையில அடிபட்டு இருக்குல்ல, அந்த மெயில் இப்ப அனுப்பிதான் ஆகணுமா? இந்த பாரு, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. முதல்ல ரெஸ்ட் எடு. கைய காட்டு. அந்த கட்டை ஊத்துட்டு மருந்து வச்சு புது கட்டு போடுறேன். எங்க காட்டு. சின்ன காயம் தானே வேலை, இதுக்கு ஏன் இவ்ளோ பதற? எது சின்ன காயம்? இதுவா? ஷாக் அடிச்சு உள்ள கையில தோல் எல்லாம் உறிஞ்சு போயிருக்கு. இது ஆற எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? கைய பாரு எப்படி காயமா இருக்குன்னு. முதல்ல ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன், காட்டு. எரியுது வேலை. கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படி இருக்கும். பொறுத்துக்கோ, மருந்து வச்சு கட்டி விட்டுறேன். நீ பார்க்கதான் முரட வேலை, ஆனா மனசு குழந்தை மாதிரி இருக்கு. ஏன் ஏன் அப்படி சொல்ற? என் மேல உனக்கு கோவம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அத இந்த சூழ்நிலையில காட்டாம அன்பை மட்டுமே காட்டுறல்ல,